கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே உள்ள கிணத்துக்கடவு பகுதி மக்கள், வணிகர்கள், ஆட்டோ ஓட்டுநர்கள் என பல தரப்பினர் ஜெயலலிதாவிற்கு மௌன அஞ்சலி செலுத்தினர். செக் போஸ்ட் அருகில் இருந்து புறப்பட்ட 500க்கும் அதிகமானோர் பேருந்து நிலையம் வரை அமைதி ஊர்வலம் நடத்தினர். அதன் நிறைவில் பெண்கள் ஒப்பாரி வைத்தும், ஆண்கள் மொட்டையடித்தும் தங்கள் துக்கத்தை வெளிப்படுத்தினர். ஜெயலலிதா மறைவை ஒட்டி காஞ்சிபுரம் மாவட்டம் கல்பாக்கத்தில் அதிமுகவினர் அமைதி ஊர்வலம் சென்றனர். கல்பாக்கம் நகரியத்தில் உள்ள எம்ஜிஆர் சிலை இருந்து புறப்பட்டு புதுப்பட்டினம் கடைவீதி வரை இந்த ஊர்வலம் நடைபெற்றது. அங்கு வைக்கப்பட்டிருந்த ஜெயலலிதாவின் உருவ சிலைக்கு மாலை அணிவித்தும் மலர் தூவியும் மரியாதை செலுத்தப்பட்டது. சிவகாசி அருகே கட்சி பாகுபாடின்றி ஜெயலலிதாவுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. திருத்தங்கலில் நடைபெற்ற இரங்கல் கூட்டத்தில் அதிமுக, திமுக, காங்கிரஸ், பாரதிய ஜனதா, கம்யூனிஸ்ட் கட்சிகளைச் சேர்ந்த ஏராளமானோர் பங்கேற்றனர். அதனைத் தொடர்ந்து பெரியார் சிலையிலிருந்து முக்கிய வீதிகள் வழியாக அண்ணா சிலை வரை மௌன ஊர்வலம் நடைபெற்றது. அதில் கலந்து கொண்டவர்கள் ஜெயலலிதாவிற்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர். விழுப்புரத்தில் ஒழுங்குமுறை விற்பனை கூட ஊழியர்கள் ஜெயலலிதாவிற்கு இன்று அஞ்சலி செலுத்தினர். நேற்று உடல் அடக்கம் செய்யப்பட்டதை அடுத்து இன்று ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திற்கு வந்த ஊழியர்கள் ஜெயலலிதாவின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். பல்வேறு நலத்திட்டங்களை மக்களுக்காக செயல்படுத்திய ஜெயலலிதாவின் இழப்பு ஈடு செய்ய முடியாதது என ஒழுங்குமுறை விற்பனை கூட ஊழியர்கள் வேதனை தெரிவித்தனர். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு இரங்கல் தெரிவிக்கும் வகையில் மயிலாடுதுறை வேதசிகாம பாடசாலையில் திருவாசக முற்றோதுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஜெயலலிதாவின் ஆன்மா சாந்தியடைய வேண்டி திருவாசக முற்றோதுதல் நிகழ்ச்சியில் வேதங்கள் பாராயணம் செய்யப்பட்டன. வேதம் படித்த 50 மாணவர்கள் வேத பாராயணம் செய்தனர். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக அதிமுக தொண்டர்கள் பலர் மொட்டையடித்து அஞ்சலி செலுத்தினர். கோவையில் உள்ள பேரூர் படித்துறையில் ஜெயலலிதாவிற்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் அதிமுகவினர் 40 பேர் மொட்டையடித்துக் கொண்டனர். அதனைத் தொடர்ந்து ஜெயலலிதாவின் ஆத்மா சாந்தியடைய வேண்டி தொண்டர்கள் திதி கொடுக்கும் நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. இதேபோல் கரூரிலும் 25க்கும் அதிகமானோர் மொட்டையடித்தும் பெண்கள் பூமுடி எடுத்தும் ஜெயலலிதாவிற்கு அஞ்சலி செலுத்தினர். கரூர் வஉசி தெருவில் நடைபெற்ற இரங்கல் நிகழ்ச்சியில் ஏராளமான பெண்கள் ஜெயலலிதாவிற்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு தூத்துக்குடி மாநகராட்சி அலுவலகத்தில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த ஜெயலலிதாவின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மாநகராட்சி அதிகாரிகள் அஞ்சலி செலுத்தினர். மாநகராட்சி ஆணையர் ராஜாமணி, மாநகராட்சி அதிகாரிகள் ஜெயலலிதாவின் திருவுருவப் படத்திற்கு மரியாதை செய்தனர். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு காவிரி கரையில் மணிமண்டபம் கட்ட விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். முல்லை பெரியாறு காவிரி பிரச்சினைகளில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்டிய ஜெயலலிதாவிற்கு காவிரி கரையில் கல்லணையில் மணிமண்டபம் கட்ட விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காவிரி நீர் பிரச்சினையில் தமிழகத்திற்காக ஜெயலலிதா நடத்திய சட்ட போராட்டங்களை விளக்கும் கல்வெட்டு அமைக்கவும் விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். டெல்டா மாவட்ட விவசாயிகள் ஏற்கனவே ஜெயலலிதாவிற்கு பொன்னியின் செல்வி என்ற பட்டத்தை வழங்கி கௌரவித்துள்ளனர். தங்களுக்காக பாடுபட்ட ஜெயலலிதாவின் புகழ் பல தலைமுறைகள் கடந்து போற்றும் அளவிற்கு அவரது மணிமண்டபம் அமைய வேண்டும் என்ற அவாவை விவசாயிகள் வெளிப்படுத்தியிருக்கின்றனர். நினைவு மண்டபத்தை புதிதாக காவிரியினுடைய கல்லணை பகுதியிலே அமைக்க வேண்டும் என்று
காவிரி டெல்டா விவசாயம் நாங்கள் தமிழக அரசிற்கு வேண்டுகோள் விடுக்கின்றோம். இது மட்டுமே நம்முடைய மறைந்த முன்னாள் முதல்வருக்கு காவிரி டெல்டா விவசாயிகள் செலுத்துகின்ற உண்மையான அஞ்சலியாக இருக்கும். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக சேலம் மாவட்டம் மேட்டூரில் அனைத்துக் கட்சி கொடிகளும் அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்பட்டன. பின்னர் அனைத்துக் கட்சி தொண்டர்களும் பாரபட்சமின்றி ஒன்றாக மௌன ஊர்வலம் சென்று பொதுமக்களை நெகிழ வைத்தனர். ஊர்வலத்தில் அதிமுக, திமுக, காங்கிரஸ், பாரதிய ஜனதா, தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளின் தொண்டர்கள் கருப்பு பேட்ஜ் அணிந்து ஊர்வலமாக சென்றனர். புதுச்சாம்பள்ளி பேருந்து நிலையத்தில் தொடங்கிய ஊர்வலம் முக்கிய வீதிகள் வழியாக சென்று குஞ்சாண்டியூரில் முடிவடைந்தது. முன்னதாக மேட்டூர் பேருந்து நிலையம் முன்பாக தமிழ்நாடு ஓய்வு பெற்ற காவலர் நலச்சங்கம் சார்பில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் ஜெயலலிதாவிற்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக அதிமுகவினர் மொட்டையடித்தனர். சண்முகநதி ஆற்றங்கரையில் கூடிய அதிமுகவினர் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவை தங்கள் குடும்ப உறுப்பினராக கருதும் வகையில் மொட்டையடித்து காரியங்கள் செய்தனர். பேருந்து நிலையம் போன்ற மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் அதிமுகவினர் ஜெயலலிதாவின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு அவர் அடக்கம் செய்யப்பட்ட இடத்தில் மக்கள் அளித்து வரும் அஞ்சலி அங்கு வந்த அமெரிக்க சுற்றுலா பயணிகளுக்கு வியப்பை அளித்துள்ளது. இதுபோன்ற அன்பை தங்கள் நாட்டில் கண்டதில்லை என அவர்கள் கூறுகின்றனர். I'm visiting from San Diego, California, and I feel very blessed to be part of such a sad situation of losing a wonderful, wonderful person in all of your lives. And I hope the next person who comes into this position will do as well as this wonderful lady did. It is such a spiritual place. It's so lovely to see the amount of respect for a political leader and love for a political leader. We don't see this in America very much. We are sorry that you've lost your leader. We are touched by how much her death has touched you. We don't have too many leaders in America that we admire that much. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக உதகையில் உழவர் சந்தை மற்றும் மாநகராட்சிக்கு சொந்தமான வணிக வளாகங்களில் உள்ள கடைகள் இன்றும் அடைக்கப்பட்டன. நேற்று பொது விடுமுறை என்பதால் கடைகள் அடைக்கப்பட்டிருந்த நிலையில் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா மீது தாங்கள் கொண்டுள்ள மரியாதையை வெளிப்படுத்தும் விதமாக இன்றும் கடைகளை அடைத்திருப்பதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். பல்வேறு இடங்களில் ஜெயலலிதாவின் உருவப்படத்தை வைத்து வியாபாரிகளும் விவசாயிகளும் அஞ்சலி செலுத்திய வண்ணம் உள்ளனர். உழவர் சந்தை விவசாயிகள் சார்பாக துக்கம் அனுசரித்து இன்று விடுமுறை அனுசரிக்கப்படுகிறது. அம்மாவுடைய மறைவு ஒரு பேரிழப்பாகும். அதை மறக்கவும் முடியல, மறந்து இருக்கவும் முடியல. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி 4 வழிச்சாலையில் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் திருவுருவப் படத்தை வைத்து தொடர்ந்து 2வது நாளாக அஞ்சலி செலுத்தப்பட்டது. முல்லை நகர், புளியம்பட்டி, வடமளம்பட்டி, அத்திக்கானூர் மற்றும் பன்னந்தூர் கிராமங்களில் முதலமைச்சருக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. பல்வேறு கட்சியினரும் இதில் அனைத்து கட்சியினரும் பங்கேற்று ஜெயலலிதா மீதான மரியாதையை வெளிப்படுத்தினர். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக சேலம் மாவட்டம் மேட்டூரில் அனைத்துக் கட்சி கொடிகளும் அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்பட்டன. பின்னர் அனைத்துக் கட்சி தொண்டர்களும் பாரபட்சமின்றி ஒன்றாக மௌன ஊர்வலம் சென்றது பொதுமக்களை நெகிழ வைத்தது. ஊர்வலத்தில் அதிமுக, திமுக, காங்கிரஸ், பாரதிய ஜனதா, தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளின் தொண்டர்கள் கருப்பு பேட்ஜ் அணிந்து ஊர்வலமாக சென்றனர். புதுச்சாம்பள்ளி பேருந்து நிலையத்தில் தொடங்கிய ஊர்வலம் முக்கிய வீதிகள் வழியாக சென்று குஞ்சாண்டியூரில் முடிவடைந்தது. முன்னதாக மேட்டூர் பேருந்து நிலையம் முன்பாக தமிழ்நாடு ஓய்வு பெற்ற காவலர் நலச்சங்கம் சார்பில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக அதிமுக தொண்டர்கள் பலர் மொட்டையடித்து வருகின்றனர். கோவையில் உள்ள பேரூர் படித்துறையில் ஜெயலலிதாவிற்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் அதிமுகவினர் 40 பேர் மொட்டையடித்துக் கொண்டனர்.
அதனைத் தொடர்ந்து ஜெயலலிதாவின் ஆன்மா சாந்தியடைய வேண்டி தொண்டர்கள் திதி கொடுக்கும் நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. இதேபோல் கரூரிலும் 25க்கும் அதிகமானோர் மொட்டையடித்தும் பெண்கள் பூமுடி எடுத்தும் ஜெயலலிதாவிற்கு அஞ்சலி செலுத்தினர். கரூர் வஉசி தெருவில் நடைபெற்ற இரங்கல் நிகழ்ச்சியில் ஏராளமான பெண்கள் ஜெயலலிதாவிற்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர்.